வணக்கம். நியூ இயர்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரெசல்யூஷன் எடுக்கிறதா? இப்படிதான் போன வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தேன். ஸ்கிராட்ச்ல இருந்து கடைசி வரைக்கும் ஆரம்பிக்காமயே விட்டுட்டேன். அடுத்த வருஷமே வந்துருச்சு. அதாவது ஜனவரி 1 ஏன் நியூ இயரா கொண்டாடுறாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு தமிழ் நியூ இயர்னு தனியா இருக்கும். அதர் ஸ்டேட்ல வேற நாள் நியூ இயர்னு கொண்டாடுவாங்க. பட் இருந்தாலும் உலகமா ஒன்னா சேர்ந்து ஜனவரி 1 ஏன் நியூ இயர்னு கொண்டாடுறாங்க அதை பத்தி பார்ப்போம். அந்த காலத்துல ரோம்ல ஒரு 10 மந்த் கொண்ட ஒரு இயர் சர்க்கிளை வச்சிருந்திருக்காங்க. மார்ச்ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடிகிற ஒரு இயர் கேலண்டரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நியூமான்ற கிங் தான் அதுல 2 மாசத்தை ஆட் பண்றாரு. அதாவது ஜனவரி பிப்ரவரியை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஜனவரி பிப்ரவரி ஆட் பண்ணாலும் மார்ச் மாசம் தான் அந்த வருஷத்தோட மாசமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஜூலியஸ் சீசர்ன்ற கிங்கு 45 பிசில இந்த கேலண்டரை மாத்தாரு. அப்படி மாத்தப்படுற கேலண்டர் பேர் தான் ஜூலியன் கேலண்டர். அதாவது வருஷத்தோட நாளா ஜனவரி 1 வைக்கிறாரு. ஏன் அப்படி வைக்கிறாருன்னா அந்த ஜனவரி மந்த்துக்கு பெயர் வந்த காரணம் என்னன்னா ஜானஸ்ன்ற ஒரு ரோம் கடவுளோட பெயர் தான். அவரு தொடக்கம் மற்றும் மாற்றத்துக்கான கடவுளா பார்த்திருக்காங்க. அதாவது அவர் 2 முகம் கொண்ட கடவுளா இருப்பாராம். ஒரு முகம் கடந்த காலத்தை பார்த்து இருக்குமா, இன்னொரு முகம் எதிர்காலத்தை பார்த்து இருக்கும். அதனாலதான் ஜனவரி 1 வருடத்தோட முதல் நாளா அவர் கன்சிடர் பண்ணார். அதுக்கப்புறமா ரோம் கிங்ஸ்லாம் கிறிஸ்துவ மதத்தை தழுவுறாங்க. அப்படி கிறிஸ்துவ மதத்தை தழுவும் போது இந்த கேலண்டரை கிறிஸ்துவ மதமும் ஃபாலோ பண்ணி அவங்க பல்வேறு நாடுகளை ஆண்டதுனால அவங்களும் இந்த கேலண்டரை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கிரிகோரியன் ஒரு போப் தான் 1582ல இந்த ஜூலியன் கேலண்டரை கிரிகோரியன் கேலண்டரா மாத்துறாரு. அவர் என்ன பண்றாருன்னா சின்ன சின்ன சீர்திருத்தம் அந்த கேலண்டர்ல பண்ணி பட் ஜனவரி 1 தான் வருடத்தோட முதல் நாளா அவர் பண்றாரு. சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் அதுல இருக்கு. அதுக்கப்புறமா இது எப்படி உலக அளவுல போகுதுன்னா 18th 19th செஞ்சுரியில இந்த கேலண்டர் உலக அளவுல பரவுது. இங்கிலாந்துக்கு பரவுது. எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ள எப்போ வருதுன்னா நம்ம பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல இருக்கும் போது அவங்க நம்ம கிட்ட பழக்கினதுதான் இந்த கேலண்டர். அதாவது அவங்க நிர்வாக வசதிக்காக இதை பயன்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம இதை பயன்படுத்தி உலக அளவுல எல்லாருமே இது யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கும் இது நிர்வாக வசதிக்கு நல்லா இருக்கும். ஒரு இன்னொரு நாட்டோட ஒப்பந்தம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேலண்டர் கரெக்டா டேட் இயர் பார்த்து போடும்போது இது கரெக்டா இருக்கும்ன்றதுனால இந்தியாவும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. உலகத்துல எல்லா நாடுகளும் இது யூஸ் பண்ணாலும் ஒரு நாடு மட்டும் இந்த கேலண்டர் இன்னும் அக்செப்ட் பண்ணாம இருக்கு. எத்தியோப்பியான்ற நாடு மட்டும் இந்த கேலண்டரை அவங்க அக்செப்ட் பண்ணல. அவங்களுக்கு வருடத்தோட முதல் மாதம் செப்டம்பர் மாதம் தான். அதை தான் அவங்க நியூ இயரா கொண்டாடுறாங்க. மற்ற எல்லா நாடுகளும் ஜனவரி 1 தான் நியூ இயரா கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி